ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்என்பி டெனிம் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டெனிம் ஃபேப்ரிக்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா யான் ஃபேப்ரிக்ஸ், கார்மெண்ட்ஸ் அந்த பிஸ்னஸில் வந்து லீடிங்கில் இருக்காங்க. தொடர்ந்து வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணோன்னா யானில் ரிட்கான் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு வந்து வீவிங் கவுண்ட்ஸ் எல்லாமே நல்ல பிஸ்னஸில் இருக்குது. அதுக்கப்புறம் யான் நல்லா போயிட்டுருக்க மாதிரி ஃபேப்ரிக்ஸில் நல்ல நல்ல துணிகள் காட்டன் பாலிபிளான், ஸ்பாண்டெக்ஸ், நல்ல 100% காட்டன் பவர் ஸ்ட்ரெச் எல்லாமே நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸில் இவங்களோட டெனிம்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஷர்ட் அண்ட் பேண்ட் எல்லாமே நல்ல ப்ரொடக்ஷன். கிளாசிக் டெனிம்ஸ், ஜீன்ஸ் பேண்ட்லாம் நல்லாவே இருக்குது. டெனிம் ஜாக்கெட்ஸ், டெனிம் ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ், டெனிம் ஜீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓரளவே ஜம்ப் ஷூட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. மெயினாக வந்து இவங்களோட இதில் பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. ப்ரீமியம் டெனிம் ஃபேப்ரிக்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம், நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ரிதமேட்டிக்காக நல்லாவே பண்ணுறதுனால நல்ல க்ரோத் இருக்குது. அந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 296 கோடி இருக்குது. ஆர்என்பி டெனிம்ஸ் கரண்ட் ப்ரைஸ் வந்து 10 ரூபா ரேஞ்சில் இருக்குது. தொடர்ந்து போனஸ், அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்ப்ளிட்லாம் தருவாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.9% இருக்குது. இப்போ ஒரு நல்ல இறக்கத்தில் கிடைக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து 24.5% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் இருக்குது. டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்பீட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்குது. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்குறது இல்லை, அதான் நெகட்டிவ் சைடு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரி பண்ண வேண்டியதில்லை. சேல்ஸ் வந்து உங்களுக்கு 70 கோடியிலேருந்து 100 கோடி பக்கம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 1 கோடியிலேருந்து 8.5 கோடி பக்கம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 5 கோடியிலேருந்து 27 கோடி பக்கம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் வந்து 5 வருஷத்தில் 21%, காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 5 இயர்ஸில் 24%, அதுக்கப்புறம் சிஏஜிஆர் வந்து 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16% கொண்டு வந்திருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் நல்லாவே இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 4000லேருந்து 42,000 பேராக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 57% இருக்குது. பப்ளிக் கிட்டக்க 40% இருக்குது. இப்போ இறக்கத்தில் கிடைச்சிருக்கிறதுனால ஆர்என்பி டெனிம் ஷேரை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அக்யூமுலேட் பண்ணலாம். ரிவர்ஸில் எடுக்கும்போது மல்டி ஃபோல்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஆர்என்பி டெனிம்ஸ் ஷேரை வந்து கன்சிடர் பண்ணுங்கள்.